talk it soon. மீனா, இங்க வாமா. என்னம்மா? நீயும் அப்பவும் காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வாங்கம்மா. சரிம்மா, இப்பவே போயிட்டு வரோம். அப்பு, வா நம்ம போய் விறகு எடுத்துட்டு வரலாம். சரி, வாக்கா போய் எடுத்துட்டு வரலாம். இருவரும் காட்டுப்பாதையை நோக்கி நடந்து சென்றனர். அப்பு சுட்டித்தனமான பையன். இங்கும் அங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அப்பு அங்கு இல்லை. அப்பு, அப்பு, அப்பு எங்க போயிட்ட? அக்கா, நான் இங்க தான் இருக்கேன். அக்கா, அக்கா, நான் ஒரு இடத்தை பார்த்தேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. சீக்கிரம் நீ வாயே. ஐஸ்கிரீம்ல வீடா? பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஐஸ்கிரீம் வீட்டை கண்டதும் இருவரும் மெய் மறந்து போனர். இருவரும் சிறிது ஐஸ்கிரீம் கோப்பைகளை விரும்பி சாப்பிட்டனர். அப்பொழுது யாரோ வரும் சத்தம் கேட்டதால் இருவரும் ஓடிச் சென்று ஒளிந்தனர். கருப்பு உடையில் ஒரு மந்திரவாதி உள்ளே நுழைந்தான். தன் வீட்டில் யாரோ இருப்பதை உணர்ந்தான். யார் என் வீட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டனர்? வெளியே வா. அப்பொழுது அப்பு வெளியே வந்தான். டேய் தம்பி, வந்துடுடா. டேய் தம்பி, மாட்டிக்காத, வந்துடுடா. நான் தான் சாப்பிட்டேன். என்னப்பா? ஏ பொடியனே, நீதான் என் வீட்டை சேதப்படுத்தினாயா? ஆமா, நான் தான் சாப்பிட்டேன். பண்ணாங்கடா. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். பார்க்க ஆசையா இருந்துச்சு, அதான் சாப்பிட்டேன். பண்ணாங்கடா. இரு, என் மந்திரக்கோலை எடுத்து வருகிறேன். அப்பொழுது மீனா வந்து அப்புவை கூட்டிக் கொண்டு வெளியே ஓடினாள். தம்பி, வா போயிடலாம். ஏ பெண்ணே, ஓடாதே, நில். இருவரும் சேர்ந்து செய்த செயலா இது? அப்பொழுதும் மந்திரவாதியின் வார்த்தையை பொருட்படுத்தாமல் இருவரும் ஓடிக்கொண்டிருந்தனர். இதனால் மந்திரவாதிக்கு கோபம் அதிகமானது. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம், காட்டுப்பாதையே நீ மறைந்து போ. மந்திரவாதியின் செயலால் காட்டுப்பாதையின் வழி மறைந்துவிட்டது. இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எந்த பாதையை நோக்கி சென்றாலும் ஐஸ்கிரீம் வீட்டு வாசலுக்கே திரும்பி வந்து நின்றனர். அக்கா, இப்போ என்னக்கா பண்றது? எங்க போனாலும் இந்த ஐஸ்கிரீம் வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கும் நாம. நீ எங்க போனாலும் என் வீட்டு வாசலுக்கு தான் வரணும். எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாம உங்க வீட்டு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டோம். இனிமே நாங்க அந்த தப்ப பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். மீனாவும் அப்புவும் மந்திரவாதியிடம் மன்னிப்பு கேட்டும் மந்திரவாதி அதை பொருட்படுத்தவில்லை. மந்திரவாதியிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று எண்ணி கடவுளிடம் வேண்டினர். சாமி, எங்களை மன்னிச்சிடுங்க. மத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க பொருளை சாப்பிட்டது தப்பு தான். இனிமே நாங்க இந்த தப்பு பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. ஆமா சாமி, நான் கூப்பிட்டு வரதா எங்க அக்காவும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. எங்க எல்லாரும் ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுங்க. இனிமே நானும் இந்த தப்பு பண்ண மாட்டேன். சொல்ற பேச்சை கேட்டு நடந்துப்பேன். நாங்க எங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கான வழியை காமிங்க சாமி. மனமுருகி சாமியிடம் வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது அங்கு ஒரு தேவதை தோன்றினாள். ஏ மாயனே, உன் மந்திரத்தால் குழந்தைகளை உன் வசப்படுத்துகிறாயா? நீ அழிந்து போவாயாக. தேவதையின் மந்திரத்தால் மந்திரவாதி மாயமாக மறைந்தான். குழந்தைகளா, இந்தாங்க, இந்த பூவை கொண்டு போங்க. இது உங்க வீட்டுக்கு அது வழியே காமிக்கும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மற்றவங்க பொருளுக்கு நாம ஆசைப்படக்கூடாது. இப்படியான சூழ்ச்சிகளும் நடக்கும். நீங்க தான் சூழ்நிலையை புரிஞ்சு பத்திரமா நடந்துக்கணும். மீனாவும் அப்புவும் வீட்டிற்கு செல்ல அந்த பூ வழி காமித்தது. மீனா, அப்பு, எழுந்திருங்க, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க? அப்பொழுது இருவரும் கண் விழித்தனர். நான் கண்டதெல்லாம் கனவா? அக்கா, நான் ஒரு கனவு கண்டேன். அதுல ஐஸ்கிரீம் வீடு, மந்திரவாதி, தேவதை, பூ இதெல்லாம் வந்துச்சு.